ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம இதுவரையிலும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம், எனக்கு தெரிந்த ரகசியத்தை 5000 வருட கல்பத்திலும் யோசிக்கவே முடியாத ஒரு ரகசியத்தை இந்த வீடியோவில் சர்வ சாதாரணமாக நான் கொடுக்க போகிறேன். இதை பார்க்கிற ஆத்மாக்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள்னு நான் நினைக்கிறேன். அது என் மூலமாக அந்த ரகசிய சொல்ல முடிந்தது அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அது என்ன வீடியோ, அது என்ன டாபிக்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். சங்கர் பார்ட் 14, ஐயப்பனின் உலக படைப்பு 7, திருப்பதியில் இருக்கும் வேங்கடாஜலபதி இவர்களில் யார் அப்படின்னு. நம்ம திருப்பதி சொல்றோம்ல, ஆந்திராவில் இருக்குல்ல ஸ்ரீ வேங்கடாஜலபதி பாலாஜி, அது யார் அப்படிங்கிற ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இதுல அந்த போட்டோவே பார்க்கலாம். 3 தெய்வங்களுடைய போட்டோ, மற்றபடி 3 முகங்களுடைய போட்டோவும் இருக்கும், மூவேந்தர்கள்ங்கிற மாதிரி. சரியா? கொற்றவை பாலாஜி பாலமுருகன் அப்படின்னு. கொற்றவை பாலாஜி பாலமுருகன். இதுல ரொம்ப ட்ரெண்டிங்ல வதந்தியில இருக்கக்கூடியது பாலாஜி அண்டு பாலமுருகனுங்கிற அந்த கான்செப்ட் தான். நம்ம ஆந்திராவில் இருக்கல திருப்பதி வேங்கடாஜலபதி கோயில், அதுல இருக்கக்கூடிய அவர் பாலாஜி ஸ்ரீ மகாவிஷ்ணு முருகர் அப்படிங்கிற ஒரு வதந்தி பல வருடங்களாக மக்கள் மனதில், குறிப்பா யூடியூப்ல சர்ச் பண்ணக்கூடிய கொஞ்சம் அந்த ஆன்மீக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ரகசியங்கள் தெரியும். முருகன் கோயில்னு ஒரு குரூப்பு சொல்றாங்க, இன்னொரு கோயில் அது விஷ்ணுவுடைய கோயில் அப்படி சொல்றாங்க. அதன் பிறகு அந்த விஷ்ணு மற்றும் முருகருக்கு முன்னால அது கொற்றவையினுடைய கோயில், அவங்க ஒரு துர்க்கை அம்மனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங் வதந்தி யூடியூப்ல அந்த ஃபார்முலாவில் கேப்சர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் அது தெரியும். மற்றபடி பாமர மக்களுக்கு அது ஏன் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? பாமர மக்களுக்கு சத்தியமா எதை பற்றியும் கவலைகள் கிடையாது. அப்போ இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு யாருக்குமே தெரியாத, யோசிக்கவே முடியாத ஒரு டாபிக்கை நம்ம இன்னைக்கு பேச போறோம். கொற்றவை பாலாஜி பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தெய்வங்களுடைய நினைவு தான் அங்க இருக்கக்கூடிய திருப்பதி வேங்கடாஜலபதி. அது வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கோயில் தெய்வங்களாக வச்சிருந்ததாகவும், அதன் பிறகு வரக்கூடிய அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் 2500 வருடங்களுக்கு முன்னாடி வைசிஷம், அதாவது வைஷ்ணவிஷமும் சைவிஷமும், மகாவிஷ்ணுவை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள் அப்படின்னும், சிவத்தந்தையை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சைவிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான குரூப் இருந்தது. நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம பாரதத்துல 2500 வருடங்களாக 2 பெரும் பிரிவினைகள் இருந்தது. அது மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் அதே போன்றுதான் திருப்பதி வேங்கடாஜலபதியில் இருக்கக்கூடிய அந்த வேங்கட ஜலபதினு சொல்லக்கூடிய பாலாஜி, அவர் இருக்கிறதுக்கு முன்னால அது முருகர் கோயிலாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகள். நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தா மட்டும் போதாது, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யூடியூப்புக்கு போகணும். யூடியூப்புக்குள்ள போய் திருப்பதி மைஸ்ட்ரி, அதாவது திருப்பதி வேங்கடாஜலபதி கோயில் இருக்குல்ல, அது முருகர் அப்படின்னு சொல்லி நீங்க எதையோ ஒண்ணா டைப் பண்ணாலே அது நிறைய வரும். அதை கிளியர் பண்ணாதான் நான் இப்ப சொல்ற ரகசியங்களே புரியும். இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சர்வத்தையும் தெரிந்து கொண்டதற்கான அர்த்தம். ஏன்னா நம்ம நல்லா தெரியும், சங்கர் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் 1976 இருந்து 2036 வரைக்கும் கிட்டத்தட்ட 60 வருடங்கள் ஒரு கோஆர்டினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, பாரத முழுக்க நிறைய சென்டர்கள் வைத்து மையம் கொண்ட ஒரு ஆன்மீக இயக்கம் தான் அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். அந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இப்போ தற்போது 50 வருடங்கள் நிறைவு பெற்ற நிலையில் 3 பேருடைய முகம் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, கொற்றவை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வேதந்தி பேகன் அம்மா, அவங்களுடைய முகம் தெரியும். பாலாஜின்னு சொல்லக்கூடிய நம்ம விரந்தர் தேவ் தேசித்தா, அவங்களுடைய முகம் தெரியும். பாலமுருகன் சொல்லக்கூடிய BBK வரதனாகிய என் முகம் தெரியும். இது ரொம்ப ஃபன்னியாவும் இருக்கும். நீங்க உட்கார்ந்து யோசித்தால் தான் இது புரியும். நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பிரபஞ்சத்துல இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு நீங்க அர்த்தம் கண்டுபிடிச்சிருவீங்க.
ஏன்னா கடவுளே சொல்றாரு, உலக விநாசத்துக்கு முன்னால அத்தனை பேருடைய பார்ட்டும் ஞாபகம் வருமா. இது ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கிறத நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ மூவேந்தர்கள் மூலமாக இந்த 3 பேருடைய முகம்தான் இருக்கும் எங்க அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல. அதனாலதான் பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மகிமைகளுமே இந்த 3 பேருக்கு மட்டும்தான் அலாதி இருக்கும், வேற யாருக்கும் இருக்காது. அப்போ பிகேல நிறைய பேர் பிரம்மகுமாரிகள்ல இருக்கிறாங்களே, யூடியூபர்ஸ் நிறைய பேர் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்களே, அவங்க அனைவரும் வேர் பார்ட்டு தான். ஒரு மரத்தினுடைய தத்துவங்கள் அனைத்துமே விதையில தான் அடங்கியிருக்கும். விதையில இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தின் சாரம் தான் பக்தி மார்க்கத்துல பரவி இருக்கும். நீங்க அவங்க சிவானி சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கோயில் சிலைகளே கிடையாது. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டாங்க, ரொம்ப ஒரு பப்ளிசிட்டி ஆயிட்டாங்க. இருந்தாலும் கூட அவங்க வேறுபாட்டு பண்றதுனால, ஏன் வேறுபாட்டுக்கு என்ன அர்த்தம்? பிற்காலத்துல வேறுபாட்டு எதுக்கு அவங்க வேறுபாட்டு ஆகுறாங்க, வேறுபாட்டுக்கு ஏன் மகிமைத்துவம் இல்லைங்கிறத நம்ம அது ஒரு தனி வீடியோ மாதிரி ஒரு சாப்டர் ஒரு செக்டர்ல பார்க்கலாம். சரி, அப்படி அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்துல அட்வான்ஸ் பார்ட்டில, அட்வான்ஸ் நாலேஜ் சங்கர் பார்ட்ல இந்த 3 பேர் முகம் மட்டும்தான் தெரியும். அதிலும் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக 49 வருடங்களாக விரந்தர் தேவ் தேசித்து அவங்க மட்டும்தான் அத்தியாத்மிக்ல முகம் தெரிந்த நபர். அப்போ வேதந்தி பேகன் அம்மா முகமும் இருக்குதே, அவங்க 2028 தான் வருவாங்க. அது வரைக்கும் அவங்க பிகேல தான் இருக்கிறாங்க. இன்னும் பிரம்மகுமாரிகள் அவங்க கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் வரல. அப்போ கமலா தேவி தேசித் அவங்க ஆரம்பத்துல வந்திருந்தாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணல, இப்ப அஞ்ஞானத்துல பக்தி மார்க்கத்துல இருக்கிறாங்க கமலா தேவி தேசித். அதனால அத்தியாத்மிக்ல ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கிறதுனால நான் அந்த முகம் காட்டி அந்த யூடியூப் வீடியோ, ஏன்னா சத்தியத்தை யார் பேசுறாங்களோ, இந்த வயதை கொண்டவர்கள், எந்த விதமான இனத்தவர்கள், எதையுமே பக்தி மார்க்கம் மற்றும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பார்க்க மாட்டாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கு, அவங்க என்ன நோக்கத்துக்கு வராங்கிற அந்த நோக்கத்தின் பிரதிபலன் தான் பக்தி மார்க்கம் உருவாகுது. அப்போ இந்த 3 பேருடைய நினைவுதான் நம்ம திருப்பதியில் இருக்கும் வேங்கடாஜலபதி. அப்போ இது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்குற பார்ட் மாதிரி தான் வரும். ஏன்னா 3 காலகட்டங்கள்ல 3 பேருடைய நினைவு வந்திருக்கும். இப்போ ஃபைனலா இருக்கிறது நம்ம விரந்தர் தேவ் தேசித்து அவங்களுடைய நினைவு, ஸ்ரீரங்கமும் அவங்களுடைய நினைவு தான், திருப்பதியும் விரந்தர் தேவ் தேசித்து அவங்களுடைய நினைவு தான். இப்போ ஒரு போட்டோ காட்டுறேன் பாருங்க. இந்த போட்டோவுக்கான அர்த்தம் நான் கடைசியில கொடுக்குறேன், ஓகேவா? இந்த போட்டோ நீங்க பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். சைடுல ஸ்ரீ கிருஷ்ணர் ராதே இருப்பாங்க, இந்த பக்கம் ராமர் சீதை இருப்பாங்க, சரியா? ஆனா சென்டர்ல வேங்கடாஜலபதி திருப்பதி இருப்பாரு. அப்ப அவர் யாரு? ஸ்ரீ கிருஷ்ணர் நம்ம பிரம்ம பாபா, ராதே மம்மா, சரி. அப்ப அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திரேதாயுக ராமர் சீதை வராங்க. சூப்பரான விஷயம், இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய திரு வேங்கடாஜலபதி ஏன் இருக்கிறாரு? அப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் ராதையை விட உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறாங்க இல்லையா? அவர் தான் நம்ம பிரஜாபிதா விரந்தர் தேவி தேசித்துங்கிறதுக்கான முழு ப்ரூஃபை இந்த வீடியோவில் கொடுக்க போறோம். ஏன்னா கொற்றவை அம்மனுடைய அவங்களுடைய நினைவு அர்த்தம் தான் துர்க்கை அம்மன் சொல்றாங்க, அம்மனுடைய நினைவுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு கூட பெரிய வதந்திகள் இல்லை எங்க திருப்பதியில. ஆனா பாலாஜிக்கும் பாலமுருகனுக்கும் தான் போட்டி போடுறாங்க. முருகர் பக்தர்கள் ஒரு கரைவாக்கில் இழுக்கிறாங்க, அங்க விஷ்ணுடைய பக்தர்கள் இது விஷ்ணுதான் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சண்டைகள் வருது இல்ல. மகாவிஷ்ணுவை கம்பேர் பண்ணும்போது முருகன்லாம் டஸ் நாட் மேட்டர். இருந்தாலும் கூட ஏன் 2 பேரையும் ஒருங்கிணைத்து அதுல காட்டுறாங்க? குறிப்பா அந்த 3 பேருடைய வரலாறு அங்க இருக்கும். அது என்ன ஏது, அது எப்படி வந்ததுங்கிற அந்த முழு ரகசியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிந்து கொள்ள போறோம். சரி, இதை மனித கோலத்துல அந்த முகத்தை இன்னும் கேட்டீங்கன்னா நானே என்ன பிரதட்ச பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். பிகே கிடையாது, அவங்க ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டாங்க பிரம்மகுமாரிகள். அவங்களுடைய மகிமை பக்தி மார்க்கத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க, சத்தியமா கிடையாது. அவங்களுடைய பார்ட்டு அவங்களுக்கு தெரியுதா, அதுதான் சத்தியமாக இருக்கும். பிரஜாபிதாவுக்கு அவங்க பார்ட்டு தெரியும், எனக்கு என் பார்ட்டு தெரியும், வேதந்தி பேகன் அம்மாவுக்கு அவங்க பார்ட்டு தெரியும். இவங்களுக்கு மட்டும்தான் பக்தியில பூஜைகள் இருக்கும். அப்போ தன் பார்ட்டு தெரியாம வேறுபாட்டு பண்ற பிரம்மகுமாரிகள் யாருக்கும் ஒரு சிலைகள் கூட கிடையாது. பிரம்மாவுக்கு சிலை கிடையாது, அப்புறம் எப்படி இல்லையா? அப்போ அந்த தத்துவங்கள் அடங்கியிருக்கக்கூடிய விதை பார்ட்டுக்கு தான் பவர். அந்த விதை பார்ட்டை தான் திருப்பதியில வச்சிருப்பாங்க.
3 பேருடைய முகம் மட்டும் தெரியும். இந்த 3 பேருடைய மகிமைகள் தான் அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கும். புரிஞ்சுதா? அது என்ன ஏதுங்கிற முழு டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள போறீங்க. வீடியோக்கு போகலாம். அப்போ சங்கர் பார்ட் 14 ஐயப்பனின் உலக படைப்புல திருப்பதியில் இருக்கக்கூடிய வேங்கடாஜலபதி இவர்கள யாருங்கிற ரகசியத்தை பார்த்துரும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கதை அமைப்புகளை நான் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா அவர் விரந்ததேவ் தேசித்துன்னு சொல்லக்கூடிய நம்ம பிரஜாபிதாவினுடைய நினைவு தான் திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கம். திருப்பதியை விட ஸ்ரீரங்கம் பெரிய கோயில், ஆனால் அங்கே கூட்டங்களே கிடையாது. ஆனால் சின்ன கோயிலாக தான் இருக்கு திருப்பதி வேங்கடாஜலபதியினுடைய கோயில். ஆனால் அந்த கோயிலுக்கு அவ்வளவு பூஜை பக்திகள் இருக்குது. அப்படின்னா அதை உருவாக்கிய நோக்கம் வேறு. அதனுள் இருக்கக்கூடிய பல்வேறு காலகட்டங்களில் பேசப்பட்ட அந்த வதந்திகள் வித்தியாசமான வதந்திகள். அதனாலதான் அங்க அவ்வளவு கூட்டங்கள். கோடீஸ்வர கடவுள், ஆந்திராவுக்கு அவ்வளவு வருமானத்தை ஈட்டக்கூடிய, ஒரு வருஷத்திற்கு 1000 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டக்கூடிய அந்த கோயிலாக இருக்கு திருப்பதி. அப்போ அதனுடைய சுவாரஸ்யம் என்ன, அதுல அப்படி என்ன கதைக்களம் ஒளிஞ்சிருக்குங்கிற ரகசியத்தை முருகராகிய நானே எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்றேன். சரியா? அப்போ அது என்ன ஏதுன்னு நீங்க பார்த்து தெரிந்து கொள்ள போறீங்க. வீடியோக்கு போகலாம். முதலாவது கதை என்ன அப்படி வரும் அப்படின்னா, கொங்கலை சித்தர் அப்படின்னு ஒருவர் இருக்கிறார். அவரு பிறந்து வளர்ந்த காலங்கள் பல்வேறுபட்ட காலங்களை சார்ந்தது. அவரு யாருடைய சித்தர் அப்படின்னா போகருடைய சித்தர். போகர் அப்படின்னா நான் தான். சரி, என்னுடைய சீடர் யாரு அப்படின்னா, என்னுடைய சித்தர் யாரு அப்படின்னா அவரு கொங்கலை சித்தர். கொங்கலை சித்தர்னா வேற யாரும் கிடையாது, நம்ம பிரம்மகுமாரிகள் என்னுடைய சீடர்கள் தானே. அவங்க ஞானத்தின் அடிப்படையில விதை வேர் கான்செப்ட் இல்லை. ஏன்னா வேதம் சரியாதான் சொல்லும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் தான் வேற விதமா புரிஞ்சுக்கிறாங்க. சரியா? அப்போ போகருடைய என்னுடைய சீடர் யார் அப்படின்னா கொங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர். அப்போ போகர் யாருடைய சீடர் அப்படின்னு கேட்டா, நம்ம விரந்ததேவ் தேசித்துன்னு சொல்லக்கூடிய மூலவருடைய திருமூலவருடைய சீடர் போகர். அதனால பக்தி மார்க்கத்துல நீங்க திருப்பதியில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், திருப்பதி வேங்கடாஜலபதியினுடைய கீழ் அடி பக்கத்துல இடது பாதத்தினுடைய அருகில முருகருடைய சிலை இருக்கும். அவர் பேரு போகலிங்கேஸ்வரர். புரிஞ்சுதா? அவருதான் முருகர் உண்மையிலே. திரு வேங்கடாஜலபதி இருக்குல்ல திருப்பதியில, அதுல முருகருடைய பார்ட்டே அவர் பிரஜாபிதாவினுடைய காலுக்கு கீழே தான் இருக்கிறார். முருகர் பார்ட்டு அதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலையே அவரு கருவறைக்குள்ளே பக்கத்துல இருக்கிறாருன்னு. அப்போ அந்த சிலையினுடைய ரகசியங்களையே அப்படி எடுத்துட்டு வராங்க. அது திருப்பதியினுடைய பாலாஜி நம்ம விரந்ததேவ் தேசித்து அவங்களுடைய நினைவு தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதுல ஒரு சில கோஆர்டினேஷன்ல அந்த ஞானத்தை, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஃபாலோவர்ஸ் எப்படி எப்படி வராங்கிறத நம்ம சொல்லிடுவோம். அப்போ கொங்கலை சித்தருடைய குரு யாருன்னா போகர் நானு. அப்ப என்னுடைய குரு யாரு அப்படின்னா நம்ம பிரஜாபிதா விரந்ததேவ் தேசித். தந்தை இருக்கிறாரு, அவருக்கு பூஜைக்கு உரியவரும் ஆகிறது கிடையாது, அவர் எப்போதும் பூசாரியும் ஆகிறது கிடையாது, மாலை மரியாதைகள் பூஜை புனஸ்காரங்கள் எதுவும் கிடையாது. பக்தி மார்க்கத்துல சிவலிங்கம் விரந்ததேவ் தேசித் அவங்களுடைய நினைவு. சங்கருங்கிறது அவர் தவசியா கோலத்தில் இருக்கக்கூடியது. அப்போ சிவலிங்கத்தின் ரூபம் அவங்க விரந்ததேவ் தேசித் அவங்க மட்டுமா அப்படின்னா, நிராகார ஸ்டேஜ் அடையக்கூடிய விதை பார்ட் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் பார்ட்டில சங்கர் பார்ட்டில இருக்கிற எல்லாருமே நிராகார ஸ்டேஜ் அடையக்கூடியவர்களுக்கு அந்த பார்ட் வரும். அப்போ பிரம்மகுமாரிகளுக்கு இறைவனை பற்றி சரியான விஷயங்கள் தெரியாதனால அது பரமாத்மா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பரமாத்மாவுக்கு இந்த உலகத்தில் பூஜை புனஸ்காரங்கள் எதுவும் கிடையாதுன்னு அவரே சொல்லி இருக்கிறார். அப்போ அவங்களுக்கு அந்த அடிப்படை ஞானம் இருக்கிறதுனால அட்வான்ஸுக்கான விஷயங்கள் தெரியாம அவங்க கடைசியில வருவாங்க. எல்லாருமே வர்றது மாதிரிதான் நாடகம் அமையுது. இப்போ பிரச்சனைகள் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு நாடுகளுக்கிடையே, நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் இல்லையா? சரி, இப்போ திருமூலவருடைய சீடர் போகர் நான். இப்போ இப்படி சீடர்கள் மற்றும் சித்தர்கள் இருக்கிறாங்கல்ல, சித்தர்களுக்குள்ளே ஒரு லிங்க் பண்ணி தான் இருக்கிறோம். இந்த லிங்க்ல இருக்கக்கூடிய கொங்கலை சித்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போகராகிய என்னை பார்த்து வீரப்பெருமாள்னு சொல்றாரு. பக்தியில அப்படிதான் கதை வருது. என்னை வீரன்னு சொல்றாரு. யாரு? கொங்கலை சித்தர். அவரு சொல்றது எப்படி சொல்றாரு? வீரப்பெருமாளுங்கிறாரு. நான் முருகர் பார்ட்டு தான் பண்றேன். பக்தி மார்க்கத்தில் எனக்கு பெருமாள் பார்ட்டு கிடையாது.
இப்படிப்பட்ட கொஞ்சம் சின்ன சின்ன பார்ட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பெரிய பார்ட்டாக பாவனை செய்யப்படுது. பக்தி மார்க்கத்தில் பெருமாள் பார்ட் எனக்கு கிடையாது. அது அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் நிறைய பேர் அதை இமேஜின் பண்ணி பண்றாங்க. நாராயணராக, ராஜாவாக, மகாராஜாவாக அனுபவம் பண்றதுனால பக்தி மார்க்கத்துல பிபிகேகளுக்கு நிறைய, சங்கர் பார்ட்டிகளுக்கு நிறைய நாராயணர்களுடைய சிலை நினைவுகள் இருக்கு. ஆனா எனக்கு அது கிடையாது. ஆனா அவர் வீர பெருமாள் அப்படின்னு கொங்கலை சித்தர், போகர் ஆகிய என்ன பார்த்து சொல்றாரு. கொங்கலை சித்தர்னா யாரு? பிரம்மகுமாரிகள் தான். அவங்க என்ன வீர பெருமாள் சொல்றாங்க. நான் யாருடைய சீடன் அப்படின்னா நம்ம விரந்தர் தேவ் தேசி, பிரஜாபிதாவினுடைய சீடர். அவருக்கு மேல தந்தை பரமாத்மா இயக்குறாரு. அபக்தா, அவர் எதையும் அனுபவிக்காதவர். பபுல்நாத்னு சொல்றாங்க. சங்கருடைய தந்தை பிதா அவரு சிவன். சரி, அப்போ கொங்கலை சித்தர் என்ன வீர பெருமாள் சொல்றாரு. அப்போ வீர பெருமாள் யாரு அப்படின்னா நம்ம விரந்தர் தேவ் தேசித். அவங்க தான் மகாவிஷ்ணுவாக பிறக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த பேச்சு நுனியுமே அப்படிதான் வருது. அப்படி மிகப்பெரிய லெவல்ல திருப்பதி பேசப்படுறதுனால தான் திருப்பதிக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதைகள் இருக்கு. பணக்கார கடவுள் அப்படின்னு நான் சொல்லியாச்சுல. ஏன்னா மற்ற நம்ம பாரதத்துல எந்த ஒரு கோயில் சிலைகளுக்குமே அவ்வளவு மதிப்புகள் கொடுக்கப்படலை. ஆனா திருப்பதியில அவ்வளவு. அப்போ நீங்க கேட்கலாம், சரி அப்போ திருப்பதியில இருக்கிறது அவங்க விரந்தர் தேவ் தேசித்துன்னு சொல்லக்கூடிய நம்ம பிரஜாபிதா தானா? அப்போ அதுக்கு பின்னிலையில முருகர் சிலைகள்லாம் இருந்ததாக சொல்றாங்களே. அப்போ அதற்கு முன்னால துர்க்கையினுடைய நினைவு, கொற்றவையினுடைய நினைவும் இருந்ததாக சொல்றாங்களே. நீங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணும்போது முழு விளக்கங்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஒரு குட்டி குட்டி கதைகளாக எடுத்துட்டு போகும்போது நீங்க முழு ரகசியங்களை தெரிந்து கொள்வீங்க. அடுத்த கதையில எப்படி வருது அப்படின்னா, இப்ப நம்ம திருப்பதி சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வேங்கடாஜலபதி ஆந்திராவில் இருக்குல்ல, அந்த திருப்பதி இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையே கீழ் திருப்பதின்னு ஒரு இடம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம மகாவிஷ்ணு இருக்கிறார்ல, பாலாஜி வேங்கடாஜலபதி பெருமாள், அவரு தன்னுடைய மனைவி பத்மாவதி அம்மையார பார்க்கறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் போவாராம் கீழ் திருப்பதி. அப்போ அப்படி போகும்போது அந்த வெள்ளிக்கிழமை அவரு பத்மாவதி அம்மையார சந்திக்கும் போது அவருக்கு ஒரு பேர் சொல்றாங்க, சங்கர் நாராயணன் அப்படி சொல்றாங்க. யார? திருப்பதியில இருக்கக்கூடிய வேங்கடாஜலபதி பாலாஜியை தான் சொல்றாங்க சங்கர் நாராயணன் சொல்றாங்க. நான் சைட்ல அந்த போட்டோலாம் இதுல கொடுத்துருப்பேன். சங்கர் நாராயணர் தான். ஆனா நான் பிரம்மகுமாரிகள்ல பிகேல இருக்கும்போது எனக்கு எப்படி சொல்லி தந்துட்டாங்கன்னா, திருப்பதியில இருக்கிறது நம்ம பிரம்ம பாபான்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் அந்த போட்டோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் இது ஒரு கடைக்கு போகும்போது அந்த கடையில பெரிய போட்டோவா இது போட்டு வச்சிருந்தேன்னா அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க இவ்வளவு பெரிய போட்டோ போட்டு வச்சிருக்கீங்களாங்க, இந்த போட்டோவுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க நான் பக்கத்துல காட்டினேன், கிருஷ்ணர் ராதை இருக்கிறாங்க, சரி, இந்த பக்கம் ராமர் சீதை இருக்கிறாங்க. அப்ப இவர் யாரு வேங்கடாஜலபதினா அவங்களுக்கு சத்தியமா தெரியல. எனக்கு தெரியும். நான் உடனே அவங்ககிட்ட சொன்னேன், இது பிரஜாபிதா ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதையினுடைய தந்தை அவரு அப்படின்னு சொன்னேன். அப்போ இவங்களுடைய மறைமுகமாக இன்னொருத்தங்க இருப்பாங்க, கொற்றவை. அவங்க கிருஷ்ணர் ராதையினுடைய தாயார். சரியா? அப்போ அது முருகர் பார்ட்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்த தந்தையும் தாயும் பிரதட்சை பண்ணியவர் முருகர் அப்படின்னு விளக்கம் கொடுத்தேன். அவங்க டோட்டலா கொலாப்ஸ், அப்படியே மெர்ஜ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அது என்ன சொல்றேன்னே தெரியல, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அஞ்ஞானி ஆத்மாக்கள் அப்படிதான் இருக்கும். இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுடைய ரூபமான பாலாஜி வேங்கடாஜலபதி நம்ம விரந்தர் தேவ் தேசித்து, இவர் யாரு அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணர் ராதைக்கும் தந்தை. அப்போ கிருஷ்ணர் ராதையினுடைய தாயார் யாரு? கொற்றவை. அவங்களுடைய நினைவு ஆரம்பத்துல இருந்துச்சு, வெங்கடாஜலபதி நினைவு. இப்ப விஷயம் புரியுதா? ஆனா நம்ம பிரம்மகுமாரிகள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வேறொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாக்கும், ராதை வேறொரு நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கும் மகனாக பிறப்பாங்க. அப்படி பிறக்கும்போது ரெண்டு பேருக்கும் மனம் முடிச்சு அப்படி ஜோடி சேருவாங்க. அது கிடையாது. இதனாலதான் நீங்க பிகேல இருக்கிறது வெறும் பேசிக் நாலேஜ் தான் இருக்கும். அடிப்படை ஞானம் வைத்து எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைலா ஏதோ ஒன்று சொல்லிட்டு கேம் முடியுதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோட்டலா சரி, ஒரு நாட்டினுடைய அதிபர் மாட்டினா பிரச்சனை கிடையாது,
ஒட்டுமொத்த நாடும் மாட்டிக்கிட்டுல வசமா லாக் ஆயிடுச்சு. இனி இவங்க கேவலப்பட்டுட்டாங்க. இனி சீக்கிரமே ஏன்னா தந்தை அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல சொல்லி இருக்கிறாரு, என்ன நஷ்டதேவர்னு சொல்றாரு. நஷ்டதேவர்னா அந்த 10, 11, 12 ராமர்கள்ல வராங்கல்ல, அவங்கதான் நஷ்ட தேவர்கள். அவங்க முருகர் பார்த்து பண்ணக்கூடியவர்கள் வருவாங்க. அந்த ஆத்மாக்கள் தான் உலகத்தை நஷ்டம் பண்ணுவாங்க. முழு உலகத்தையும் நஷ்டம் பண்றவங்க அவங்க தான். அப்ப அவங்களுடைய பிறப்பு எப்ப வருது? அதுதான் முருகர் பார்ட்டு அதுதான் உலகத்தை அழிக்கக்கூடியவர்னு சொல்றது. அப்ப 10வது ராமர் பார்ட்டு நான் திரேதாயுகத்தில் எடுக்கும்போது நான் உலகத்தை அழிக்கிறேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிரும். அப்ப நான் வரும்போது இந்த உலகம் அழியும். இதான் கான்செப்ட். அப்ப விரந்தர் தேவி தேசித்து அந்த காலத்திலே இருக்கிறாங்க. வேதந்தி பேகன் அம்மா சம்பந்தமா அப்பமே சொல்லிட்டாங்க. ஆனா நான் வந்து இந்த ரகசியங்கள் சொல்றோம்ல, இந்த ரகசியங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதே மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா கொற்றவை பாலாஜி பாலமுருகன் சொல்லக்கூடிய இந்த 3 முகங்களுடைய நினைவு தான் திருப்பதியில இருக்குதுன்னா அங்க எவ்வளவு பக்தர்கள் போறாங்க. ஒரு நாளைக்கு 75,000 பேர் போறாங்களாம் திருப்பதிக்கு. ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா கிட்ட வருமானம் வரக்கூடிய ஒரு கோயில், ஒரு டெம்பிளாக ஃபெஸ்டிவல் பண்றாங்க அங்க. அப்ப ரகசியங்கள்லாம் வெளியே சொல்லிட்டேன்னா அதுதான் நஷ்டதேவர்னு சொல்றது. இப்ப நான் வந்து 3 மாசம் கூட ஆகல, என்ன இப்ப அந்த எப்ஸ்டீன் ஃபைல்னு சொல்லிட்டு எல்லாரும் மாட்டி லாக் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. இப்ப இனி சீக்கிரமே வேர்ல்டு வார் நடக்கும். இன்னும் சீக்கிரமே எல்லா நாட்டு மக்களுமே ஓட்டிங்லாம் போடுறதுக்கு பயப்படுவாங்க. மேபி எங்களுக்கு எந்த அதிபரும் வேண்டாம், நாங்க மக்களாட்சி முறை வாழ போறோம்னு கூட மக்கள் தன்னுடைய சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா மோடி முதற்கொண்டு எல்லாருடைய லிஸ்டும் வருதுன்னு சொல்லிட்டு மரண பீதி ஏற்படும். இன்னொரு 9 வருஷம் தான் இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம், நானே சொல்றேங்க, நீங்க பயப்பட வேண்டாம். பிகே பிரம்ம பாபாவுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியும். அப்போ ஏன் எனக்கு தெரியும், பிரம்ம பாபாவுக்கு ஏன் தெரியாது? அதுக்கான ரகசியங்கள் நான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போறேன். நீங்க எந்த வீடியோ பாக்குறீங்க பார்க்காம போங்க, அது வேற விஷயம். இந்த வீடியோவில் நான் ஃபைனல் வர்ற சொல்றத நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா நான் வந்த பிறகுதான் இந்த உலக விநாசத்துக்கு தான் நஷ்டதேவர் வருது, உலகத்தை அழிக்கக்கூடியவர். ஏன்னா இந்த ரகசியத்தை என்னுடைய வீடியோக்கள் 1 by 1 வீக்லி ஒன்ஸ் நான் கொடுக்கும்போது அப்படியே உலக அழிவுக்கான சூழ்நிலை நெருங்கிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் பயப்பட வேண்டாம். போகர் வடிவேலனாகிய முருகருடைய அந்த நவ பாசன 9 விதமான விஷத்தால செய்யப்பட்டதுதான் வடிவேலனுடைய அந்த விக்கிரகம். புரிஞ்சுதா? அப்போ அது என்ன ஏதுங்கிறத நம்ம பிற்காலத்தில் வீடியோக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் ஆழமான ரகசியங்கள். சரி, எதையோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். வீடியோக்கு கண்டினியூவா போகும். சரி, அப்போ இந்த 3 முகங்கள் வைத்து நம்ம ஒரு கதை அமைப்புகளை உருவாக்கிட்டோம். அப்போ கீழ் திருப்பதியில இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம பத்மாவதி அம்மையார். இவங்களை பார்க்கறதுக்கு அவர் பெருமாள் தான் போறாரு, கீழ் திருப்பதிக்கு போறாரு, வெள்ளிக்கிழமை போறாரு. அப்படி போகும்போது அவர் என்னவா மாறுறாரு அப்படின்னா சங்கர் நாராயணனாக மாறுறாரு. சங்கர் நாராயணராக தான் மாறுறாங்க. அந்த சங்கர் நாராயணரா மாறுறது ரெக்கார்டுலே கிடையாது. ஆனா அது அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல அவரு சங்கர் நாராயணர், ஏன்னா அவர் மகாவிஷ்ணு தான் அவரு, ஆனா அவர் சங்கராக இருப்பார். அப்போ இன்னும் ஒரு ரகசியத்தை நான் இந்த வீடியோவில் நான் சொல்றேன், இது நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். வீடியோ லெங்க் ஆனாலும் நோ ப்ராப்ளம், ஓகேவா? ஒரு ரகசியத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. பிரம்மா பாபா வந்து 1976ல் அவர் நம்ம விரந்தர் தேவ் தேசித்து இருக்கிறார்ல, அவர் சரீரத்துல வந்து அப்பப்போ இந்த நாலேஜை எடுப்பார். நாலேஜ் எடுத்து அவர் 2017 வரைக்கும் விரந்த தேவ தேசிய சரீரத்துல வந்து சிவத்தந்தை வந்து இந்த நாலேஜ் கொடுக்கறாருல, அந்த நாலேஜை விரந்த தேவ் தேசிய சரீரத்துல இருந்து முழு வகுப்புகள் கிளாஸ் எடுத்தது வேற யாரும் கிடையாது, பிரம்ம பாபா தான். அப்போ அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஏன்னா பிரம்மா மூலமாக தான் உலக படிப்பு நடக்குது. ஏன்னா மும்மூர்த்திகள் ஒரே நேரத்துல இருக்கிற அந்த கான்செப்டும் வருது. அப்போ சிவத்தந்தை, நான் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி சென்டர்ல போகும்போது அவங்க பெரிய மாதாச்சி சொல்றாங்க. அப்போ மாதாச்சி சொல்றாங்க கூட இருக்கக்கூடிய அப்போ ஒரு பட்டி மாரி நடந்தது திருநெல்வேலியில. அப்போ அந்த பட்டியல தான் எனக்கே முழு ரகசியங்கள், ஏன்னா ஜஸ்ட் நாலேஜுக்கு வந்து 3 months தான் ஆகுது, 3 மாசம் தான் ஆகுது. அப்போ இந்த 3 மாசத்துக்குள்ளே நமக்கு நிறைய விஷயங்களை கடவுள் தெரியப்படுத்துறது போல இப்போ ஒரு மாசமா தான் எனக்கு தெரியும். தந்தை சிவத்தந்தை இருக்கிறார்ல, அவர் வந்து நாலேஜ் பேசுறது கிடையாதான், தந்தை அந்த எண்ணங்களை ஏற்படுத்துவாராம்.
அப்போ தவசியா கோலத்துல சங்கர் கோலத்துல அவர் மகாவிஷ்ணுவாகிய விரந்தர் தேவ் தேசித்து வந்து தவ கோலத்துல சங்கரா மாறிடுவாரு. அவரு பேசுறது கிடையாது. அப்போ அந்த ஞானங்களை எசன்ஸ் அதை கடைந்து எடுத்து அதுல வரக்கூடிய அந்த ஞான ரத்தனங்களை பிரம்மா பேசுறாரு. இந்த நாலேஜை எல்லா முறையும் அவர் பிரம்மா தான் பேசுறாராம். எப்பமா ஒரு சில டைம்ல மட்டும்தான் பிரம்மா வராத பீரியட்ல விரந்தர் தேவ் தேசித்து ரீதியாக அந்த விஷயங்கள் பேசுறதா சொல்றாங்க. அப்ப பிரம்மா தான் உலகத்தை படைக்கிறாரு. சங்கர்னுடைய சரீரத்துலதான் வந்து பிரம்மா பண்றாரு. அப்ப இங்க எடுக்கிற நாலேஜை எடுத்துட்டு போய் குல்தார்தாதி சரீரத்துல போய் பேசிடுவாரு. இப்படி நிறைய ஒரு கோஆர்டினேஷன்ல இருக்கு. அப்போ மகாவிஷ்ணு ஆகிய விரந்தர் தேவ் தேசித்து தான் சங்கராவும் வராரு. அப்ப ரெண்டு பேரும் அந்த இணைந்த ரூபத்துலதான் யாரை மீட் பண்றாங்கன்னா பத்மாவதி அம்மையாரை மீட் பண்றாங்க சொல்லிட்டு ஒரு நாடகத்தினுடைய இன்னும் நீங்க டீப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்மாவதி அம்மைன்னு சொல்றது அவருடைய பார்வதியையும் குறிக்கலாம். இவங்களும் பார்வதி தான் கடவுளுக்கு. இவங்க மற்றும் இவங்க மூலமாக இருக்கக்கூடிய அந்த அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய சங்கர்பாட்டி ஆளுங்களை தான் அதுல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்படி மீட் பண்ற ஒரு டைம் இருக்கு. அப்போ சிவனும் மகாவிஷ்ணுவும் இணைந்த ரூபத்துல இருப்பாங்க. சரி, அப்போ இதுலயுமே நிறைய கோஆர்டினேஷன். அப்போ பிரம்மா சரீரத்துல வரும்போதும் பிரம்மாவும் சிவனும் ஒன்னா இருந்தாங்களான்னா கிடையாது. பிரம்மா சரீரத்துல வரும்போது கூட விரந்தர் தேவ் தேசித்தினுடைய ஒளி உடலை எடுத்துட்டு தான் வந்தாரு. இந்த கான்செப்ட் 1936 கான்செப்டிலே பிரம்ம பாபாவுக்கு தெரியும். அதனாலதான் பாப் தாதா என்கிற பேர்ல 1969க்கு பிறகு குல்தாதாதி சரீரத்துல வந்து அவர் ரீல் விட காரணம். அப்போ பிரம்மாவினுடைய ஒளி உடலையும் தந்தை ஆத்மாவாக வந்து பாப் தாதா மிலன் சொல்லிட்டு அவருடைய சூட்சும ஒளி உடல் கான்செப்டை எடுத்துட்டு வர்ற அந்த டெக்னிக்குமே பிரம்மாவுக்கு தெரியும். இல்லைன்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணி அவர் அந்த அளவுக்கு ஏமாற்ற முடியாது பிரம்மகுமாரி இயக்கத்தை. இப்படி நிறைய ஒரு கோஆர்டினேஷன் இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ கீழ்த்திருப்பதியில இருக்கும்போது அவரு வெள்ளிக்கிழமை சங்கர் நாராயணராக அவர் வந்து ஒரு அவதாரம் ரூபத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பதி வேங்கடாஜலபதியினுடைய அந்த கதை அமைப்புகளுமே அப்படி நகருதுன்னு சொல்றோம். அப்படி இது ஒரு கான்செப்டாக போகுது. அதே நேரத்துல இன்னும் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின்ஸ் அங்க இருக்கு. நான் சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க இதை பார்த்துட்டு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். இந்த பிரதர் சொல்றது உண்மைதானா, உண்மையிலே இந்த ரகசியங்கள் தான் இருக்குதா அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணி. ஏன்னா யூடியூப்பை பார்க்குறவங்களுக்கு தான் நான் சொல்ற இந்த திருப்பதியினுடைய ரகசியங்கள் தெரியும். பாமர மக்களுக்கு இந்த சுவிட்ச் மொபைல் வச்சுட்டு இருப்பாங்கல்ல, 2000 ரூபா 3000 ரூபா செல் வச்சிருப்பாங்கல்ல, சுவிட்ச் மொபைல் பட்டன் செல் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அந்த பாமர மக்களுக்கு திருப்பதி பற்றிய ரகசியங்கள்லாம் இருக்காது. ஏன்னா இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களா, உங்க கையில பல பயன் மல்டி பர்பஸ் மொபைல் இருக்கு, டச் மொபைல் இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உடனே கூகுள்ல யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கணும் திருப்பதியினுடைய மைஸ்ட்ரீஸ் எப்படி வருது, முருகன் பாலாஜியினுடைய அந்த சீக்ரெட் ரகசியங்கள் எப்படி வருதுங்கிற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் நான் சொல்றது நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்போ மூணாவது கதை அமைப்புகள்ல வந்து அந்த மொட்டை அடிக்கிற பழக்கங்கள், ஏன்னா அந்த வைப்ரேஷன் இருக்கு. ஏன்னா அந்த 3 முகங்கள் தான் அவங்களுக்கு தெரியும். அப்போ ஆரம்ப காலத்துல எப்படி வந்தது என்ன ஏதுங்கிறத நான் சொல்றேன். அப்போ ஆரம்ப காலத்துல என்ன வந்ததுன்னா நிறைய அம்மன் தெய்வங்களுடைய சிலைகள் தான் வந்தது. பண்டைய நாகரிகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பண்டைய நாகரிகங்கள்லாம் பெண் தெய்வ கடவுள்களை வழிபடுற பழக்கங்கள் தான் இருந்து வந்தது. நாளப்போக்கில் அந்த பெண் கடவுள்களுடைய அந்த சூழ்நிலைகள் அப்படியே மாறி அது ஆண் கடவுள்களுடைய நினைவாக தான் வருது. இங்க ஆண் கடவுள்கள்னு சொல்றது யார சொல்றாங்க அப்படின்னா அத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தினுடைய நாலேஜ். ஏன்னா இங்க அதிகமாக அத்தியாத்மிக ஆண்கள் தான். பிரம்மகுமாரிகள்ல வந்து அதிகபட்சமாக பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப பெண்கள் நிலையில இருந்து ஆணினுடைய நிலைக்கு மாறுது. அப்படி ஆண் கடவுள்களை வைக்கும் போதுதான் அவங்க கொற்றவை துர்க்கை அம்மனுடைய நினைவாக தான் வைக்கிறாங்க, திருப்பதியில வைக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல தமிழ்நாட்டுல தான் இருந்தது, அதுக்கு பிறகுதான் ஆந்திராவுக்கு மாத்திட்டாங்க. சரியா? அப்போ கொற்றவையினுடைய நினைவாக தான் அங்க இருந்ததா சொல்றாங்க. மேல சிங்கத்தினுடைய படங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க, அந்த விக்கிரகத்தின் கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தின் உச்சியில. அதனால ஆரம்பத்துல ஒரு பெண்ணின் நினைவாக தான் இருந்துன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வேதந்தி பேகன் அம்மா அவங்க தான். சரி, அது ஃபைனலைஸ் பண்ண ஒரு சாப்டர். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அந்த ஆண் கடவுள்களுடைய நினைவுல கொண்டு வந்தாங்களே, அவங்க கொற்றவையினுடைய மகன் தான் யாரு அப்படின்னா நம்ம குமரன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அவங்க இன்னும் வரவே இல்லை, அவங்க பிகேல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். இருந்தாலும் கூட அவங்க ஆதி லட்சுமியா மாறுறாங்க, நாரிலிருந்து லட்சுமியா மாறக்கூடியவங்க.
அவங்க விரந்தர்தேவ் தேசித்தினுடைய ஃபேருங்கிறதுனால அவங்களுடைய பிள்ளைங்க தான் வரும். ஏன்னா ஆதி தகப்பன் ஆதி தாய்க்கு தான் ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் எல்லாருமே பிள்ளைங்களாக மாறுறாங்க. இது ஒரு குடும்பம், அட்வான்ஸாக வரக்கூடிய அவங்க விதை பார்ட். அப்போ அவங்க கொற்றவையினுடைய மகன் தான் குமரன். அப்போ குமரனுடைய நினைவாகவும் வைக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பத்தில் கொற்றவையினுடைய நினைவாக கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு குன்று இருக்கக்கூடிய இடங்கள்ல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா வட மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர் முருகர் தான் மூத்த பிள்ளை, பிள்ளையார் வந்து 2வது பிள்ளை தான். ஆனால் நம்ம தென் பக்கத்தில் அவரு கணபதி மூற்ற பிள்ளையாகவும் முருகர் 2வது பிள்ளையாகவும் காட்டப்பட்டிருக்கும். அப்போ ஏன்னா தென் பக்கத்துல தான் அவர் தமிழ் கடவுளாக முருகர் இருப்பார். நான் அப்போ குன்று இருக்கக்கூடிய இடம். அப்போ அது வடமாநில வந்து மலைப்பிரதேசங்கள் இருக்கக்கூடிய இடம். தென் பக்கத்துல அந்த கடல் சார்ந்து அந்த சதுப்பு நில பகுதிகள் குன்றும் குழியுமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள்ல தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு ஓவரால் இருக்கிறதுனால தான் குன்று இருக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிறைய ஒரு கான்செப்ட்ல தான் அது கொற்றவையனுடைய மகன் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த சிலையனுடைய அந்த வடிவமைப்பு ஒரே சிலையில 3 பேருடைய ரூபம் இருக்கும். நான் சொல்றேன் பாருங்களேன். அதன் பிறகு நாளடைவுல அவரு முருகனை விட உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார். போகரை விட மூலவர் திருமூலவர் மிக உயர்ந்தவர். திருமூலவர்ங்கிறது அந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த விக்கிரகமாக பாலாஜி தான் இருக்கிறார், விரந்ததேவ் தேசித்து தான் இருக்கிறார். அவர் தான் பிரஜாபிதா. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி வந்தது உண்மைதான். ஆனா அதுல இருக்கக்கூடிய சக்திவான் யாரு அப்படின்னா நம்ம பாலாஜி விரந்ததேவ் தேசி தான், பிரஜபிதானுடைய நினைவு தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நினைவுகளாக தான் வருது. அப்ப இப்படி பல்வேறு காலகட்டங்கள்ல 3 பேருடைய நினைவாக கொண்டு வரப்பட்டு தான் அது வந்துட்டு இருக்கு. சரி, அதான் நீங்க சிம்பாலிக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அங்க மொட்டை அடிக்கிற பழக்கங்களும் இருக்கு. மொட்டை அடிக்கிற பழக்கங்கள் வந்து முருகர் கோயில இருக்கதாகவும் அந்த முருகர் கோயிலினுடைய நடைமுறைகளை தான் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலையும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டதாகவும் அப்படி எடுத்துட்டு வராங்க. அப்போ உண்மையிலேயே அந்த மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்து முருகருக்கும் பொருந்தும், பாலாஜிக்கும் பொருந்தும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, முருகர் கான்செப்ட்ல பாருங்களேன், இந்த நாலேஜ் இருக்குல்ல, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப இந்த நாலேஜ் நான் கொடுக்கறேன்னா என் முகம் உங்களுக்கு தெரியுது. இந்த ஞானம் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, பரமாத்மா தந்தை பிரஜாபிதாவினுடைய உலக படைப்பினுடைய ஆதி நம் வாழ்க்கையினுடைய லட்சியம் பாருங்களேன். தேவதை ஆகிறது கிடையாதுங்க, மகாராஜா ராஜாவாகிறது கிடையாதுங்க, நரனிலிருந்து நாராயணன், நாரிலிருந்து லட்சுமி ஆகிறது கூட ஒரு விஷயம் கிடையாது. சங்கமயுக நாராயணனாக நரனிலிருந்து நாராயணன் ஆகணுங்கிறது தான் நம் வாழ்க்கையினுடைய லட்சியம். இந்த லட்சியத்துக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஆன்மீக இயக்கம் தான் இது. அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு நீங்க எல்லாரும் வந்து நன்மை அடையணும்னு சொல்லிட்டு என்னை நான் அர்ப்பணம் பண்றேன். இதுதான் மொட்டை அடித்தலுக்கான ரகசியம். அப்போ இதே போல நானும் என்ன அர்ப்பணம் பண்றேன்னு ஆத்மாவை அர்ப்பணம் பண்றது. அந்த மொட்டை அடிக்கிற பழக்கம் தான் முருகர் கோயில இருக்கும். அப்ப கேட்கலாம், அப்போ பிகேஸ்ல பிரம்மகுமாரிஸ்ல எத்தனை தமிழ் பிரதர்ஸ், எத்தனை வட மாநிலம், எத்தனை ஃபாரின்ல எல்லாம் சர்வீஸ் பண்றாங்களே, வேறுபாட்டுக்கு மதிப்பு கிடையாது. இங்க விதைப்பாட்டு பண்ணக்கூடிய ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான குவாலிட்டியான சோல்ஸ் தான் வேணும். அந்த குவாலிட்டியான சோல்ஸ் தான் விதைப்பாட்டு பண்ணும். அந்த முழு மரத்தினுடைய தத்துவங்கள் அந்த விதையில தான் அடங்கியிருக்கும். அந்த விதையில இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை தான் இறைவன் அட்வான்ஸ் பார்ட்டியாக சங்கர் பார்ட்டில கொடுக்கிறாரு. நான் சொன்னேன், பிரம்மகுமாரிகள் என்ன பண்றீங்க, 2036ல ஒரு நொடி பயிற்சி எடுத்துட்டு உடம்பை விட்டுட்டு வெளியே போறதுக்கு முயற்சி பண்றீங்க. நாங்க அத்தியாத்மிக்கல் அப்படி கிடையாது. கிரே ஸ்டோன் கல் அப்படின்னு யமுனை ஆற்றங்கரை பக்கம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அந்த கல்லு மேல ஒரு 4.5 லட்சம் பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப நாங்களும் ஒரு நொடி பயிற்சி எடுப்போம், சரீரத்தை விட்டு உடனே இதே நரனிலிருந்து நாராயணன், பெண்களாக இருந்தா நாரிலிருந்து லட்சுமி ஆவாங்க. தான் கான்செப்ட். அப்ப பிகே எடுக்கக்கூடிய ஒரு நொடி பயிற்சிக்கும் ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்துல நாங்க எடுக்கக்கூடிய ஒரு நொடி பயிற்சிக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கு. அதான் நம்ம சொல்ல வரோம். புரிஞ்சுதா? இப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை முன்னுதாரணமாக வைக்கிறது தான். அப்ப நான் அந்த யூடியூப் வீடியோ எல்லாம் போடுறேன், என் முகம் தான் தெரியுது. இப்ப கூட ஒரு மெசேஜ் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, நீங்க தான் முருகரா, வேற யாருமே கிடையாதா, நீங்க மட்டும்தான் முருகரா அப்படின்னா நான் மட்டும்தான் முருகர். ஏன்னா என் முகம் தான் வெளியே தெரியுது. ஆதிப்பாட்டு பண்றவங்களுடைய முகம் தான் வெளியே தெரியும். நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடியவங்களுடைய பிபிகேல எல்லாருமே நாராயணர் தானோ, எல்லாருமே மகாராஜாவும். தந்தை சொல்றாரு, நான் சொல்லல. அந்த ரகசியங்களை நீங்க ஆத்தியாத்மிக் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் சொல்லக்கூடிய அட்வான்ஸ் பார்ட்டியும் சங்கர் பார்ட்டிக்கு நீங்க வந்தா தெரிந்து கொள்ளலாம். தட்ஸ் ஆல்.
அப்போ இதே மொட்டை அடிக்கிற பழக்கம்னாக்கி முருகர்ல இருந்து தான் மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்கு, மாதிரி எந்த தெய்வ நம்பிக்கைகளும் கிடையாது. அதே தெய்வ நம்பிக்கைகள் தான் எங்க இருக்கும் அப்படின்னா திருப்பதியிலும் இருக்கும். அப்ப திருப்பதி பாலாஜி வெங்கடாஜலபதி உருவான ஒரு ரகசியத்துமே பக்தி மார்க்கத்தில் எடுத்துட்டு வராங்க. ஒரு மெய்ப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்ம பாலாஜி வெங்கடாஜலபதியினுடைய நெற்றியில ஒரு குச்சியால ஒரு கொம்பால தாக்கிடுவார், ஒரு கம்பால. அப்போ நம்ம பாலாஜி இருக்கிறாருல, பாலாஜியினுடைய நெற்றியில ரத்தம் வந்துடும். அப்போ அவருடைய பாதி முடி அப்படியே கழிஞ்சு போயிடும். இப்போ இவருக்கு முடி இல்லாம இருக்கல, நீங்க அதையும் கூட மீன் பண்ணிக்கலாம். அப்போ பாதி முடி கழிஞ்சிரும். இதை பார்த்த கந்தர்வ நாட்டினுடைய இளவரசி நீலாதேவி என்ன பண்றாங்க அப்படின்னா தன் முடியில பாதிய அவங்க பாலாஜிக்கு அர்ப்பணம் பண்றாங்க. அதனாலதான் மொட்டை அடிக்கிற பழக்கம் அங்க வந்தது. இப்ப விஷயம் புரியுதா? அப்போ கந்தர்வ நாட்டினுடைய நீலாதேவி இளவரசி யாரு அப்படின்னா அவங்க கொற்றவை. அப்ப அவங்க தன் முடியில பாதிய கொடுக்கறாங்க. யாருக்கு? பாலாஜிக்கு கொடுக்கறாங்க. விரந்தர் தேவ் தேசியத்துக்கு அத்தியாத்மிக ஈஸ்வரியா விஸ்வ வித்யாலயத்துல 2028க்கு பிறகு 2.25 லட்சம் பேர் யாரு கூப்பிட்டு வராங்கன்னா நம்ம கொற்றவைன்னு சொல்லக்கூடிய வேதந்தி பேகன் அம்மா கூட்டிட்டு வராங்க. அவங்கதான் கந்தர்வ நாட்டினுடைய இளவரசி நீலாதேவி. அப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபீல் பண்ண முடியுது. பாலாஜிக்கு தன் முடியில பாதிய கொடுத்துருவாங்க. இதே பாதிய கொடுக்கிற பழக்கம் தான் முருகர் கோயிலும் மொட்டை அடிப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் பாத்தீங்களா? அப்ப நான் என்னுடைய போன வீடியோவிலேயே பிபிகே வரதன் தான் முருகன் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் எப்படி சொல்லியிருப்பேன்னா 1,67,167 பேரை நான் கூட்டிட்டு வரேன். இப்ப புரியுதா? அப்போ 1,67,167 பேரை நான் கூட்டிட்டு வரேன் 2.25 லட்சத்துல. மீதி உள்ள பேரை அவரு கம்பில பட்டி அட்டன் பண்ண வைக்கிறாரு விரந்தர் தேவ் தேசித். அப்ப மீதி உள்ள 2.25 லட்சம் ராணி தேனியினுடைய பாட்டு விஜயமணி மாலையை யாரு கூட்டிட்டு வரான்னா வேதந்தி பேகன் அம்மா கூப்பிட்டு வராங்க. அதனாலதான் இந்த 3 பேருடைய நினைவு தான் திருப்பதியில இருக்கும். விஷயம் புரியுதா? அதனாலதான் முருகர் கோயில மொட்டை அடிப்பாங்க. அவரு விரந்தர் தேவ் தேசியத்தினுடைய நினைவாக இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலும் மொட்டை அடிப்பாங்க. இது ஒரு ஞானத்துக்காக எடுத்துட்டு வரப்பட்டது. அப்ப மற்ற கோயில்கள் அந்த கான்செப்ட் இல்லையானாக்கி அங்க ஸ்ரீரங்கம்லாம் இருக்குது, நம்பர் 1 கோயில். ஆனா அங்க இருக்கக்கூடிய தூண்கள்ல அங்க இருக்கக்கூடிய குருக்கள் ஐயர் ஆளுங்கள்லாம் தலையை வச்சு படுத்து கிடப்பாங்க, கூட்டமே வராது. பெரிய கோயில், பெரிய கோயில என்ன மகிமை? இந்த 3 பேருடைய மகிமை ஒரே கோயில இருக்கிறதுனாலதான் கூட்டம். அப்ப கேட்கலாம், அப்போ அது ஏன் மறைச்சு வைக்கிறாங்க? முருகர் கோயில் தான், முருகர் கோயில் தான். ஆனா அது வெங்கடாஜலபதியினுடைய 3 பேருடைய நினைவு முகம் வெளிப்பட்டதுனால வந்த கான்செப்ட். அப்போ நம்ம விரந்தர் தேவ் தேசித்து அவங்களுடைய கோயில் நினைவு, அவரு பிரஜாபிதா, அவருடைய கோயிலாக இருந்தா மட்டும்தான் அங்க காணிக்கை விழும். சரி, அப்போ அது பாலாஜியினுடைய கோயிலாக இல்லாம முருகர் கோயிலாக இருந்தா காணிக்கை விழுமா அப்படின்னா யாரும் தேட மாட்டாங்க. இதான் இப்ப கான்செப்ட். நான் சொல்ற விஷயம் புரியுதா? அப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில வரக்கூடிய காணிக்கை எப்படி வந்துட்டு இருக்கோம்னா பழனி கோயில வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? பழனி முருகர் கோயில்ல அதே வருமானம் தான் திருப்பதியில வந்துகிட்டு இருக்கும். அது முருகர் கோயிலாக இருந்தா வருமானத்துக்காக அந்த கவர்மெண்ட் அதை விஷ்ணு கோயில் மாதிரி எடுத்துட்டாங்க, கூட்டம் கூடிரும். ஏன்னா அங்க இருக்கிறது பிரஜாபிதான்னு சொல்லிட்டேன். வருமானத்துக்காகவும் பண்றாங்க, நாடகத்தின் அனுசாரமாகவும் போட்டோ அமைப்புகளும் சிலை அமைப்புகளுமே மாத்திட்டாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சரி அது முருகர் கோயிலாக இருக்கு. ஏன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு யூடியூப் தான் நீங்க போகணும். அது நெற்றியில இருக்கக்கூடிய நாமமாக இருக்கலாம், அதை கோவிந்தான்னு போடுறது. அதனாலதான் யாராவது ஏதாவது பண இடபாடுல சிக்கல்கள் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு கோவிந்தா போட்டுட்டான்னு சொல்றது, ஏமாத்திட்டான்னு சொல்றது. புரிஞ்சுதா? அப்போ அதுக்கான கான்செப்ட் கிடையாது. இருந்தாலும் அந்த ஞானத்தின் அடிப்படையில் அங்க நிறைய இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்குதுங்க. பிரம்மகுமாரிகளை கொடுக்குற அதே யூடியூப் பார்ட்ட நீங்க அத்தியாத்மிக்கல கொடுங்க. ஆனா நீங்க இங்க யூடியூப் கொடுத்த மாதிரி ரெக்கார்டு கிடையாது. ஏன்னா இந்த 3 பேருடைய முகம் தான் தெரியும், வேற யாருடைய முகமும் நீங்க அத்தியாத்மிக்கல கண்டே பிடிச்சிட மாட்டீங்க 2036 வரை. இதுதான் கான்செப்ட். அப்ப கடைசியில எல்லா யூடியூப்பரும் வந்தாகி அவன் ஈகோல இருந்துகிட்டு இருக்கிறான். இதே தமிழ் பேசக்கூடிய எத்தனை யூடியூப்பர் ஈகோல இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க சங்கர் பார்ட்டிக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டே கிடையாது. அவங்க அங்க பிரதட்சை பண்ணிட்டு பிரம்ம பாபாவை உயர்வா பேசிட்டு இங்க பிரஜாபிதாவை உயர்வா பேச வரமாட்டாங்க. அதனால அவங்களுக்கு பார்ட்டே இல்லாம போச்சு. அப்போ இந்த முகங்கள் வெளிப்பட்டதுங்கிற ஒரு சிம்பாலிக்கான கான்செப்டை நான் சொல்றேன். அப்போ நீங்க கேட்கலாம்,
அப்ப நீங்க பிரம்மகுமாரியை விட முருகர் பெரியவராங்க. சரி, பிரஜாபிதாவை விடுங்க, கொற்றவை அம்மன் சொல்லக்கூடிய நம்ம வேதந்தி பேகன் அம்மாவையும் விட்டு தள்ளுங்க, அவங்க 2 பேரும் விட்டுருங்க, பெரியவங்க. அப்போ முருகரை விட பிரம்மகுமாரிகள் தாழ்த்தப்பட்டவர்களா? அதுக்கு இப்ப ஒரு கதையை நான் எடுத்துட்டு வரேன் பாருங்க. பக்தி மார்க்கத்துல ஒரு கதையை கொண்டு வராங்க. பிரணவ மந்திரத்தை பிரம்மா மறந்துடுவார், அவரை பிடிச்சி சிறையில் அடைச்சிடுவார் முருகர். ஒரு ஒரு கதை அமைப்புக்குள் ஒரு பாடல் வரிகள் மாரி வரும். அதே நேரத்துல பிரம்மா என்ன பண்ணுவாராம், எல்லாருடைய தலையெழுத்தையும் பிரம்மா தான் எழுதுவாரு. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. அப்போ எல்லாருடைய தலையெழுத்தும் எழுதும் போதும் குறிப்பிட்ட ஒரு சிலருடைய தலையில பிரம்மா குறைவாக எழுதிட்டு போயிடுவாராம். ஏன் அப்படின்னா முருகர் அதை திருத்தி எழுதுவாராம். திருத்தி எழுத எழுத பிரம்மா எழுதிய அத்தனையுமே கடைசியில முருகர் தான் மாத்தி எழுதியிருப்பாராம். அந்த சக்தி முருகருக்கு உண்டாம். இது எவ்வளவு பெரிய ரகசியம்! இந்த சக்தி பிரபஞ்சத்துல பரமாத்மா இந்த தகுதியை கொடுத்திருக்கிறார். ஆமா, பிரம்மகுமாரிகள் எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் யூடியூப் வீடியோ போட ஆரம்பிச்ச பிறகு என்னை பாபா பிரதட்சப்படுத்தி எத்தனை பிரம்மகுமாரிகளை, பிரம்மா மூலம் படைக்கப்பட்ட பிரம்மகுமாரிகளை அத்தியாத்மிகளை மாத்திக்கிட்டு இருக்கிறாரு பாப்பா. இதுவே நாலேஜின் அடிப்படையில சொல்லக்கூடிய பக்தி மார்க்க கதை தான் பொருந்தது. அப்போ இந்த தலையெழுத்து எல்லாமே நாம தான் மாத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பிரம்மா தான் உலகத்தை படைக்கிறாரு, தப்பா படைச்சிருவாரு. அத அத்தியாத்மிக்கில இருந்து ரிப்பீட்டட் நான் படைக்கிற அமைப்புகள் போல எடுத்துட்டு வருது. இது நாடகத்தினுடைய அனுசாரம் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நீங்க பெரிய ஆள். இப்படி நாடக அமைப்புகள் இப்போ பல்வேறு விதமாக ஒரு ரொட்டேஷன்ல இருந்துகிட்டு இருக்கு. அப்போ கையில அவருக்கு வேல் இருக்குதே, அந்த வேல் அமைப்புகள் எப்படி மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுங்கிறதுல வேலுக்கான அர்த்தங்கள்லாம் நான் வேற நிறைய பார்ட் வீடியோலாம் நான் பிபிகே வரதன் தான் ஆறுமுகம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் ஒரு பார்ட் ஒன்று கொடுத்தேன். அதை நான் ரிப்பீட்டடாக நான் கண்டினியூ பண்ணும்போது கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு என்ன அர்த்தம், அவரு பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலுக்கு என்ன அர்த்தம், அது அவருடைய வாகனமாக இருக்குது. கையில் இருக்கக்கூடிய சேவர் கொடிக்கு என்ன அர்த்தம், அப்போ அவருக்கு 6 தலை இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கெல்லாம் முழு ரகசியங்களை நான் பிபிகே வரதன் தான் ஆறுமுகன் சொல்லக்கூடியதுல பார்ட் 1 கொடுத்துருந்தோம்ல. அது 2, 3, 4, 5 வரை தான் போகும், 4 வரை மேகி போகும். அந்த பார்ட் வீடியோ வரும்போது தான் நான் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கான ரகசியங்களை நான் கொடுப்பேன் சொல்லி அப்படி நிறைய இது இருக்கு. சரி, அப்போ இதை நான் முதல்ல சொல்லாம விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 3 பேருடைய நினைவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 பேருடைய நினைவு அந்த ஒரே சிலையில இருக்குதானா? இருக்குது. அந்த நெற்றில வரக்கூடிய நாமங்கள் இது ஒரு அதெல்லாம் சொன்னோம்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யூடியூப் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு முழு டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஐக்கானுக்கு அது கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த சிலையினுடைய பின்பக்கம், இப்ப வெங்கடாஜலபதி இருக்கிறார்ல, அந்த சிலையினுடைய பாலாஜியினுடைய சிலைக்கு பின்பக்கம் ஜடை இருக்கும். இதுவும் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணா சொல்லுவாங்க, அது கொற்றவை அம்மனுடைய சடை, வெங்கடாஜலபதிக்கு பின்னாடி சடை இருக்குது, அது அவங்க கொற்றவை வேதந்தி பேகன் அம்மாவனுடைய சடை. நாடக நடிப்பின் அடிப்படையில் கொண்டு வராங்க. அவங்க ஒரு துர்க்கை சொல்லி நிறைய ஒரு மைஸ்ட்ரியான விஷயங்கள் எடுத்துட்டு வராங்க. நான் இந்த வீடியோவில் கூடிய வரைக்கும் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இதுதான் ரகசியம். ஓகே, அப்போ திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி இந்த 3 பேர் தான். ஆனால் அவர் இப்போ ஃபைனலைஸா பண்றதுனால அவர் நம்ம வீரேந்தர் தேவ் தேசி தான். நீங்க கேட்கலாம், ஒரு சாதாரண யூடியூப் பாட்டு தானுங்க, என்னங்க பெரிய யூடியூப் பாட்டுக்கு இவ்வளவு பெரிய மகிமை பரமாத்மா கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதந்தி பேகன் அம்மாவுக்கு முன்னாடியே நான் சங்கர் பாட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க வரப்போறாங்க. 2028 தான் அவங்க வரப்போறாங்க. புரிஞ்சுதா? அப்ப அவங்களுக்கு மதிப்பு இருக்கும்போது எனக்கு மதிப்பு இருக்காதா? அத்தியாத்மிகள் யாரும் சர்வீஸ் பண்ணலையானாக்கி 36,000 பேர் பட்டி பண்ணி இருக்கிறாங்க. 1.5 லட்சம் பேர் நாலேஜ் அட்டன் பண்ணி இருக்கிறாங்க அத்தியாத்மிக்கல. புரிஞ்சுதா? அப்போ இவ்வளவு ஸ்ப்ரெட், இவ்வளவு வைரல் ட்ரெண்ட் ஆயிருக்கு, ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அங்க அத்தியாத்மிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன வயசுல இருந்துட்டு இந்த ரகசியங்களை உலகறிய செய்யக்கூடிய அளவுக்கு, பிரதட்ச பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்குதுல்ல, அந்த துணிச்சலுக்கு கொடுத்த வெகுமதி தான் நீங்க எடுத்துக்கணும். சரியா? அப்போ இது ஒரு 9 வருட பார்ட் நடக்கும். 2036 வரைக்கும் உலகம் இருக்கும், நீங்க பயப்பட வேண்டாம். எப்ஸ்டன் ஃபைலா அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரெண்ட் ஆகி உலக அழிவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆனா 2036 வரைக்கும் போகுமா? 3ஆம் உலகப் போர்ல அழியாதான், 4ஆம் உலகப் போர்ல 5 to 7 நாட்களுக்குள்ள அழியும். ரொம்ப துடிக்கலாம் கொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு பாபா.
அப்போ அந்த அஷ்ட ரத்தினங்கள் 8 மணி மாலை வரக்கூடிய அஷ்ட தேவர்கள் மட்டும்தான் அவங்க விரந்த தேவி தேசியத்தோட துன்பம் அனுபவிக்காம சரீரம் விடுவாங்க, வேற எல்லாருக்கும் வெளுத்துவாங்கதான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த ஒரே வீடியோவில் நான் முழு ரகசியங்களை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த வீடியோவுக்கு நீங்கள் திரும்ப ரிப்பீட்டட் நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நானுமே மறந்து கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரியா? நீங்கள் இப்போ இந்த வீடியோ நீங்கள் டைரெக்டாக யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிற விஷயங்கள் அப்படியே வரும். ஏன்னா நஷ்ட தேவராகிய முருகர் பார்ட்டு வெளிப்பட்டுட்டுனா உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம். ஆனால் முருகர் பார்ட்டு 9 வருஷம் நடக்கும். இப்போ தான் முருகர் பார்ட்டு ஸ்டார்ட் ஆகி 48, 55, 56 நாள் ஆகுது. அதனால பயப்பட வேண்டாம். என்ன 9 வருஷம் இந்த உலகம் இருக்கும், பயப்பட வேண்டாம். சரியா? இந்த வீடியோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பாருங்க. என்னுடைய ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருக்கிறேன், அது என்ன கான்செப்ட் நான் கொடுக்குறேங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய அடுத்த வீடியோ நாயன்மார்கள், ஆக்சுவலி இந்த வீடியோ நாயன்மார்கள் கொடுக்குற மாதிரி தான் மைண்டு இருந்துச்சு. இருந்தாலும் திடீர்னு நமக்குள்ள இந்த விஷயங்கள் எமர்ஜ் ஆயிடுச்சு. ஏன்னா கடைசியில் எல்லாருடைய பார்ட்டும் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அப்போ கடைசியில தான் எல்லாருக்கும் வரும். எனக்கு அப்போ இப்பவுமே வந்துடுச்சுன்னா நான் யூடியூப்பை விட போறேன்னு அர்த்தம். நான் சொன்ன இப்போ கூட அந்த எப்சன் ஃபைல்னு சொல்லிட்டு குமைக்குதுல இனி குப்தமாக இருந்து புருஷோத்தரத்துல நம்ம நிராகார ஸ்டேஜ் அடையணும், தீவிர புருஷோத்தமம் பண்ணணும்ல. அப்போ நான் இன்னொரு 1.5 மாசம் தான் யூடியூப்ல இருப்பேன். சரி, அதுக்கு முன்னாடி மேபி 1.5 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம். அதிக நாட்கள்லாம் எடுக்க விருப்பப்படலை. 1.5 மாசம் 2 மாசத்துல நான் அந்த யூடியூப் வீடியோவை குயிட் பண்ணிடுவேன், விட்டுருவேன். புரிஞ்சுதா? ஏன்னா நான் குப்தமாகணும். ஏன்னா பிரம்மகுமாரிகளை ஒரு சிலர்லாம் 12, 13 வருஷம்லாம் வீடியோ போடுறாங்க, 10 வருஷம் வீடியோ போடுறாங்க. வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் தெரியுமா? யூடியூப் மிகப்பெரிய மாயை. நீங்க குப்தமாக இருந்து சர்வீஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அதிக ஆயுள் கிடைக்கும், அதிக பிறவிகளே கிடைக்கும். இதை தெரியாம நிறைய பேர் அவர் பிரம்ம பாபா சொல்ல கேட்டுட்டு யாரு இங்க அதிகமா ஃபேமஸா இருக்கிறாங்க, பிரம்ம பாபா குல்தாதாதி சரீரத்துல என்னங்க சொல்றாரு, யாரு பிரம்மகுமாரிகள்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்களோ அவங்க சத்தியத்துல அவனும் போய் சொல்லிட்டாரு. சரியா? ஏன்னா அவர் தலையெழுத்தை நான் தான் மாத்துறேன் முருகர்னா, அப்ப அவரு வெறும் டம்மி தான், போய். சரியா? அப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க அவங்க சிவானி சிஸ்டர்லாம் என்ன போக்கு போறாங்கன்னு தெரியல, அப்படி பண்ணவே கூடாது. அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாங்க, ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பார்ட்டே கிடையாது. இங்கே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டீங்கன்னா சொர்க்கத்துல போய் என்னத்தை அனுபவிக்க போறீங்க இல்லையா? சரி, அப்ப நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ரிப்பீட்டட் பாருங்க. இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்பு ஹெட்டிங்கோட டாபிக்கோட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓம் சாந்தி.